அருந்ததி ராய் 14 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கு இன்னைக்கு வந்து யூஏபியை வந்து கொடுத்து ஒரு செய்தியை வந்து இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் போகிற திசை வழி என்னன்னு பார்த்துக்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கே இப்போ தான் நாங்கள் யூஏபியை வந்து போடுறோம், உங்கள் நிலைமையெல்லாம் யோசிச்சுக்கோங்க அப்படின்ற திசையில் தான் மோடி அரசாங்கம் நகர்கிறது. இந்தியா கூட்டணியில் பாதி பேர் இந்த எம்பி பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசலை போராடலன்னா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாதி பேர் இந்த சட்டத்தில் உள்ளே போகிறது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே உள்ள சட்டத்தில் உள்ள கிடக்காங்கல்லாம். இனி அடுத்து இந்த சட்டம் அமலானா இவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ரெண்டாவது அதை தாண்டி இந்த எலெக்ஷனில் தஸ்தாவேஸ்கி நூல் குற்றமும் தண்டனையும் முக்கியமான அதில் வந்து நீங்கள் அதை படித்தா அந்த யார் குற்றம் செய்ததாக கருதப்படுவானோ அவனை விட இந்த சமூகம் அரசு தான் குற்றவாளி அப்படின்றத அதை வந்து நிரூபிப்பார். இந்த குற்றத்துக்கான எல்லா விஷயம் வந்து அங்கே தான் இருக்குது. நீ யார் அவனை ஜட்ஜா நின்று கொஸ்டின் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் அவர் கேட்டிருப்பாரு. அதனால போலீஸில் ஆமாம் போலீஸில் கொடுக்குற கன்ஃபர்ஷன் செல்லாது. ஆனால் இப்போ வந்து எப்படி அதை மாற்றிருக்கிறாங்கன்னா ஒரு நியூ ஃபேக்ட் கண்டறிஞ்சா போலீஸில் கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம் செல்லும். முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து ஒன்று ஒரு கேஸில் மாட்டினீங்க அப்படின்னா தண்டனை என்பது உறுதி. அதில் இந்த கைது பண்ணும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஒருத்தர் கைதலுக்கு ஒத்துழைக்கலைன்னா அவரை பிடிச்சி அமுக்கி தூக்கி போய் போடலாம், அவ்வளோதான். அதை தாண்டி வந்து அவர் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பை எனி மீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணி அவரை வந்து பண்ணி அடி கையை காலோட தேவைப்பட்டா சுடு, கேஸ் கிடையாது. நேரடியாக மனித உரிமை. ஆமாம். அதே போல் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி சமுதாயத்தில் நிறைய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய மக்கள் போராட்டம் வந்தால் தான் சுப்ரீம் கோர்ட்டு இதை வந்து திரும்பி வந்து பார்க்குறோம். ஏன்னா மோடி 3ஆவது தடவை ஜெயிச்சிட்டாரு. மெஜாரிட்டி இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் வந்து ஒரு லீகலாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்திரசூட் அவர்கள் வந்து இதில் ஒரு பகுதியை தான் அவர் சொல்கிறார். அதில் வந்து இப்போ எக்ஸிக்யூட்டிவ்க்கு முழுமையாக எல்லாமே செய்கிறது, ஜுடிஷியரியோட ரோலை வந்து குறைக்கிறது அப்படின்னாலே அது ஃபாசிஸ்ட் ஸ்டேட் தான். அதை நோக்கி தான் வந்து பார்ப்பேன். இனிமேல் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னா அதுக்கு தண்டனை வாங்குறது வந்து மிகப்பெரிய கஷ்டம். அப்படி பார்த்தா ஜல்லிக்கட்டு டெரரிஸ்ட் ஆக்டு, ஸ்டெர்லைட்டு டெரரிஸ்ட் ஆக்டு, விவசாயிகள் போராட்டம் டெரரிஸ்ட் ஆக்டு, இவிஎம்க்கு எதிராக போராடினா டெரரிஸ்ட் ஆக்டு, அரசாங்கத்தை கோரிக்கை வச்சு மறியல் பண்ணால் கூட டெரரிஸ்ட் ஆக்டு தான். அப்போ மக்கள் எல்லாம் இனி பயங்கரவாதிகள் அப்படின்றதான் 111 ஆஃப் ஐபிசி. சட்டத்தோட அடிப்படை என்னன்னா காவல்துறைக்கு அதிகாரம். அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. மக்களை பொறுத்தவரை வந்து ஜெயிலில் போட்டால் தான் வெளியே வர முடியாது அப்படின்றத இந்த சட்டத்தோட சாரமாக அப்படி வந்து. சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்து முன்னவே நீங்கள் விரைவாக பேசியிருக்கீங்க. அதுபோக அந்த குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா எல்லா எம்பி சஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணாங்க. பலத்த எதிர்ப்பு இருந்தது. 3வது முறையாக மோடி ஆட்சி அமைச்ச பிறகு இப்போ நடைமுறைக்கு வருவது உண்மைன்னு சொல்கிறாங்க. அதில் தீர்வு நன்று என்ன கடுமையாக எதிர்ப்பு திரும்ப வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மிகப்பெரிய ஒரு சிக்கல் சமூகத்துக்கு வர இருக்குது இந்தியாவில். ஆனால் அந்த சிக்கல் சம்மந்தமாக வந்து பெரிய அரசியல் கட்சிகள் அதை பற்றி எந்த அக்கறையும் வந்து காட்டாதது போல் வந்து இருக்குது. அதாவது 400 சீட்டு ஜெயிச்சு இந்து ராஷ்டிராவை வந்து அமுல்படுத்துறது அப்படின்னு வர்றபோது அதுக்கு தடையாக இருக்கவர்கள்லாம் சட்ட ரீதியாக வந்து பிடிச்சி உள்ளே போட்டு சித்திரவதை பண்ணுறது என்ற நோக்கத்துக்கு தான் இந்த 3 புதிய சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டங்கள் வந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, நம்ம மேலாம் சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு போடுறாங்களா, அதான் ஐபிசி. அதை வந்து பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் அப்படின்னு வந்து மாற்றிருக்கிறாங்க. 2வது சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா
இது ஜட்ஜே சொல்ல முடியுமா, வக்கீலே சொல்ல முடியுமான்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள்லாம் சுட்டு போட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்து பாரதிய சாக்சியா பில், இந்திய சாட்சி சட்டத்துக்கு சாக்சியா பில் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக சட்டமே முதல்ல எப்பயுமே பேர் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் அரசியல் சட்டப்படி, அதை மீறி இருக்கிறாங்க. அது ஒரு விஷயந்தான். ஆனால் சட்டமே பல பிரச்சனைகள் வந்து சிக்கலாக அதில் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக வந்து ஐபிசியில் 511 செக்ஷன் இருக்குன்னா 22 செக்ஷனை வந்து நீக்கியிருக்கிறாங்க. 175 சும்மா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிஆர்பிசியில் 484 செக்ஷன் வந்துருந்துச்சு. அதில் 107 வந்து மாற்றிருக்கிறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சாட்சிய சட்டத்தில் 167 செக்ஷனில் 23 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தத்தில் வந்து இந்த அரசாங்கம் இதை கொண்டு வர்ற போது அமித்ஷா சொன்னது, நாங்கள் காலனி சட்டங்கள் வெள்ளையர்கள் சட்டங்களுக்கு மாற்றா இந்த பாரதிய சட்டங்களை வந்து முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டி அப்படி கிடையாது. ஏற்கனவே உள்ள சட்டத்தில் 80% எடுத்துக்கிட்டாங்க. மீதி 20% வந்து யுஏபிஏ சட்டம், இந்த ஒரு ஆயுத தடை பாதுகாப்பு சட்டம், சிறப்பு ஆயுதப்படை சட்டம், மணிப்பூர்லலாம் இருக்குல்ல, அதுபோல் சட்டங்கள்லேருந்து சில விஷயங்கள் எடுத்து கொண்டு வந்து போட்டு அப்படியே வந்து புதிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது புதுசும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏற்கனவே உள்ள சட்டத்தில் நிறைய பகுதியை எடுத்துக்கிட்டு குறைவான பகுதியை வேறு கடுமையான சட்டங்கள்லேருந்து எடுத்து ஒரு சட்டத்தை வந்து வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்றதான் அந்த மூணும் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சட்டங்கள். இது வந்தால் கடுமையான பாதிப்பு வந்து மக்களுக்கு சமூகத்தில் வந்து இருக்கும். அதாவது ஒரு குற்றங்கள் பற்றி முதல்ல பார்வை, கிரைம்னா என்ன, குற்றம் எதனால் நடக்குது, சமூகத்துக்கு அதுக்கு என்ன தொடர்பு, அரசுக்கும் குற்றத்துக்கு என்ன தொடர்பு, இன்றைக்கி உள்ள பொருளாதாரத்துக்கும் குற்றத்துக்கும் என்ன தொடர்பு, சமுதாயத்தில் உள்ள கருத்துக்கள், ஆணாதிக்கம், சாதியவாதம், மதவாதம், இந்த கருத்துக்களுக்கும் குற்றங்களுக்கும் என்ன தொடர்பு, வறுமைக்கும் குற்றத்துக்கு என்ன தொடர்பு, முதலாளித்துவத்துக்கும் குற்றத்துக்கு என்ன தொடர்பு, இதையெல்லாம் சேர்த்து புரிஞ்சாதான் நீங்கள் குற்றங்களை குறைக்க முடியும். அப்போது ஒரு குற்றத்தை வந்து குற்றம் வளர்வதற்கான தோன்றுவதற்கான மூல காரணங்கள் என்னன்னு ஆராய்ஞ்சு அதை களையிறது தான் ஒரு ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடாக இருக்க முடியுமே தவிர, இதுக்கு நேர் எதிராக வந்து சட்டத்தை கடுமையாக்கி பிடிச்சி நாட்டில் எல்லாரையும் உள்ளே போட்டால் குற்றம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் இது யாராலும் நம்பும்படி இருக்கா? இதுவரை உலகம் முழுவதும் சட்டம் கடுமையாகிட்டு தான் வந்திருக்கு, எங்கேயாலும் வந்து குற்றம் குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஃபாசிஸ்டுகளின் சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இன்றைக்கி மோடி அமித்ஷா கொண்டு வந்திருக்கிற சட்டம். நீங்கள் இன்னும் ஐரோப்பிய நாடுகள்லாம், ஸ்பெயின், நார்வே, ஸ்வீடன் மாதிரி நாடுகள்லாம் சட்டத்தை ரொம்ப தளர்த்துறாங்க, குடிமக்களுக்கான அதிக உரிமையை வந்து வழங்குறாங்க. இப்போ இந்த சட்டங்களில் என்னென்னா, குடிமக்கள் அப்படின்றவங்க தான் ஒரு நாட்டில் உரிமை படைத்தவர்கள் அப்படின்றத, அந்த குடிமக்கள் நிலையை வந்து கீழே இறக்கி குடிமக்கள் எல்லோரும் சந்தேகத்துக்குரியவர்கள், கண்காணிக்க வேண்டியவர்கள், அவங்க எப்போ வேணாலும் போராடுவாங்க, எப்போ வேணாலும் கிரைம் பண்ணுவாங்கன்னு சொல்லி குடிமக்களை வந்து அவங்கள வந்து கீழே தாழ்த்துறது அப்படின்றத அந்த சட்டத்தோட அடிப்படையாக வந்து இருக்குது. நாட்டையே சிறைச்சாலையாக்குறது, நாட்டையே கண்காணிப்பில் வைத்திருக்கிறது அப்படின்றதா இந்த சட்டத்தோட அடிப்படையாக வந்து இருக்குது. இப்போ வந்து 3 சட்டத்துக்கான அடிப்படை வந்து இந்திய அரசியல் சட்டம் தான். இந்திய அரசியல் சட்டத்தை மீறி இந்தியாவில் எந்த சட்டம் இருக்க முடியாது. அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 19, அதாவது ஒருத்தர் வந்து பேசுவதற்கு, எழுதுவதற்கு, சங்கமாக சேர்றதுக்கு எல்லாத்துக்குமான உரிமை. ஆர்டிகல் 20, அது வந்து ஒருத்தரை வந்து ஒரு குற்றத்துக்கு 2 தடவை தண்டிக்க முடியாது. அதே போல் வந்து ஒருத்தரை அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வற்புறுத்த முடியாது. போலீஸ் அப்படி பண்ணால் அவர் அமைதியாக இருக்கலாம், பதில் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அமைதியாக கூட இருக்கிறதுக்கான உரிமை கூட அவருக்கு வந்து இருக்குது. ஆர்டிகல் 21 வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், ஃபேர் ட்ரையல், நேர்மையான போலீஸ் விசாரணை, நேர்மையான வந்து நீதிமன்ற நடைமுறை அப்படின்றது வந்து உரிமை. ஆர்டிகல் 22 வந்து சட்டவிரோதமாக கைது பண்ணக்கூடாது, 24 மணி நேரத்தில் அவரை ஒப்படைக்கணும், அரெஸ்ட் என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லணும். இதெல்லாம் ஆர்டிகல் 22 உரிமை. இப்போ இந்திய அரசியல் சட்டம் இப்படி சொல்லுது.
இன்னொரு பக்கம் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், குற்றவியல் சட்ட முறை அப்படின்னா ஒருத்தரை கைது பண்ணால் அல்லது அவர் மீது வழக்கு தொடுத்தா நீதிமன்றம் அவரை தண்டிக்கும் வரை அவர் நிரபராதி என்று தான் கருதப்படும். அதே போல் ஒருவர் மீது வழக்கு போட்டால் அரசு தான் அந்த வழக்கை நிரூபிக்கணுமே தவிர அவர் அதை இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு தான் அதை நிரூபிக்கணும். இந்தியாவும் அது மாதிரி சர்வதேச பிரகடனங்களில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு நேர் எதிராக அரசியல் சட்டத்திற்கும் அதே போல் சர்வதேச பிரகடனங்கள் குற்றவியல் சட்ட நடைமுறைகளுக்கு நேர் எதிராக இன்றைக்கி இந்த சட்டம் வருது. இந்த சட்டத்தோட அடிப்படை என்னென்னா, காவல்துறைக்கு அதிக அதிகாரம். அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. மக்களை பொறுத்தவரை ஜெயிலில் போட்டால் தான் வெளியே வர முடியாது அப்படின்றத இந்த சட்டத்தோட சாரமாக அப்படி சொல்லலாம். இப்போ ஐபிசி எடுத்துக்கிட்டால் அதில் 111 ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. என்னென்னா டெரரிஸ்ட் ஆக்ட். முன்னாடி டெரரிஸ்ட் ஆக்டுன்னா யுஏபிஏ சட்டம், தடா பொடா இப்படி தான் அது இருந்துச்சு. இப்போ இந்த சட்டத்தில் அதெல்லாம் ஸ்பெஷல் ஆக்ட், சரிங்களா? ரொம்ப தீவிரமாக குண்டு வைக்கிறவங்க அது மாதிரி அவங்க தான் வழக்கு போடுவாங்க. ஆனால் ஐபிசியில் இப்படி ஒரு பிரிவை ஏன் கொண்டு வராங்க? அதில் அந்த பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசை இதை ஒரு கோரிக்கையை செய்ய என்றோ செய்யாத என்றோ வற்புறுத்தி அந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்தா அது டெரரிஸ்ட் ஆக்ட். அப்படி பார்த்தா ஜல்லிக்கட்டு டெரரிஸ்ட் ஆக்டு, ஸ்டெர்லைட்டு டெரரிஸ்ட் ஆக்டு, விவசாயிகள் போராட்டம் டெரரிஸ்ட் ஆக்டு, இவிஎம்க்கு எதிராக போராடினா டெரரிஸ்ட் ஆக்டு, அரசாங்கத்தை கோரிக்கை வச்சு மறியல் பண்ணால் கூட டெரரிஸ்ட் ஆக்ட் தான். அப்போ மக்கள் எல்லாம் இனி பயங்கரவாதிகள் அப்படின்றதான் 111 ஆஃப் ஐபிசி. அது அப்படியே ஸ்பெசிஃபிக்காக அப்படியே அப்படி போட்டிருக்கிறாங்க. அதாவது இன் ஆர்டர் டு கம்பல் த கவர்மெண்ட், அரசை நெருக்கடி பண்ணுறதுக்கு, டு டூ ஒன்றை செய்யன்றோ, ஆர் அப்ஸ்டெயின் ஃப்ரம் டூயிங் எனி ஆக்ட், இதை செய்யாதே அப்படின்னோ, ஆர் டெஸ்ட்ராய் த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஆர் சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி, ஆர் கிரியேட் பப்ளிக் எமர்ஜென்சி ஆர் அண்டர்மைன் பப்ளிக் சேஃப்டி, இதெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ எந்த போராட்டத்தையும் இதுக்குள்ளே அடக்க முடியும். இதில் கைதான பரோல் கூட கிடையாது, ஜாமீன்லாம் ரெண்டாவது, பரோல் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ராஜ துரோகம், தேச துரோகம். ராஜாக்கள் காலத்தில் ராஜா தான் நாடுன்ற முறையில் கொண்டு வந்தது. ராஜா ஒழிஞ்சு போனாங்க, மக்களாட்சி வந்துடுச்சு, குடியாட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரொவிஷன் 124A செடிஷன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. உச்சநீதிமன்றமே இதுவரை வழக்கு போடக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்க. அதை மோடி அரசாங்கம் செக்ஷன் 151 மறுபடியும் கொண்டு அந்த செடிஷனை தேச துரோகம் என்பதை திரும்ப வேறு வார்த்தையில் கொண்டு வராங்க. எதுக்கு அதை கொண்டு வராங்கன்றது தெரியலை. இப்படி ஐபிஎஸ்சியில் 2 உதாரணம் எடுத்துக்கிட்டால் இப்படி இருக்குது. இது சரி, ஒரு வழக்கில் அவங்கள அப்படி கைது பண்ணுறாங்க. அடுத்து சிஆர்பிசி தான் போகணும். ஒரு ரிமாண்டுக்கு போனால் என்ன அப்படின்னா, இதுவரை மேஜிஸ்ட்ரேட் தான் கொண்டு போய் நம்ம எல்லாம் ரிமாண்ட் பண்ணால் வழக்கறிஞர்கள் அங்கே வாதிடலாம். 7 வருஷத்துக்கு குறைவான வழக்குகள்லாம் பண்ணக்கூடாது, போலீஸ் சட்டத்தை கடைபிடிக்கல இப்படிலாம் சொல்லி ரிமாண்ட் பண்ண விடாமல் வெளியே கொண்டு வரலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ என்னென்னா, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார், ஆர்டிஓவை ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசியமே இல்லை. ஆமாம், அவங்க இல்லை அப்படின்னு ஒரு வரியை எழுதி வச்சுட்டு இங்கே போய் ரிமாண்ட் பண்ணிடலாம். எந்த தாசில்தார் எந்த ஆர்டிஓ சட்டப்படி பார்ப்பாங்க? போலீஸ் சொல்கிறத கேட்பாங்களா, வழக்கறிஞர்களோ பொதுமக்கள் சொல்கிறத கேட்பாங்களா? அவங்க 2 பேரும் ஒன்று தானே, கூட்டு களவாணிகள் தான். அதனால் எந்த கேஸ்லேயும் நம்ம சட்ட ரீதியாக ஃபைட் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றத எதுவுமே பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ணால் டைரெக்டாக உள்ளே தான் போய் ஆகணும் அப்படின்றதா நிலைமை. அப்படி போயிட்டு அடுத்து ரிமாண்டுக்கு அப்புறம் பெயில் போடுறோம் அப்படின்னா, பெயில் ப்ரொவிஷன் இப்போ ஸ்ட்ரிஞ்சனாக மாற்றிட்டாங்க. 482 ப்ரொவிஷன் போட்டு அதில் அரசு வழக்கறிஞரை கேட்காம விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொலைகேஸ் மாதிரி வழக்குகளில் இது என்ன ஆகும்னா, ஏற்கனவே யுஏபிஏ சட்டத்தெல்லாம் அப்படி இருக்குது. முன்னாடி இப்போ இன்னைக்கு வரையும் பெயில்ன்றது கொலை வழக்கு எந்த வழக்காக இருந்தால் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தோட டிஸ்கிரிஷனரி பவர். அவங்க நினச்சா ஒரு காரணம் எழுதி விட்டுறலாம், ஸ்டேட் என்ன சொன்னாலும் அது இல்லை. இப்போ இவங்களை கேட்காம விட முடியாது அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வர்றதுனால இவங்க கவுண்ட்ரு போடணும், ஒரு கொலை கேஸில் நாங்கள் இவ்வளோ நாள் போடணும் அப்படின்னு டைமில் தான் எழுத்துக்கிட்டே போகலாம். இப்போ எவ்வளோ நாள் வேணாலும் அரசியல் எதிரிகளையோ மக்களையோ ஆக்டிவிஸ்டையோ அவங்க உள்ளே வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் இந்த புதிய சிஆர்பிசி கொடுக்குது பெயிலை பொறுத்தவரை.
அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கில் கஸ்டடி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கொலைகேஸில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 15 நாளைக்குள்ளே கஸ்டடி எடுக்கணும். ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறது 15 நாளைக்குள்ளே வந்து எடுக்கணும். இப்போ வந்து அதை எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 நாள் அது. இந்த புதிய சட்டத்தில், புதிய சிஆர்பிசியில் நீங்கள் ஒரு வழக்குக்கு ஒரு 307 அப்படி இருக்குது வைங்க, கொலை முயற்சி வழக்கு இல்லை கொலைகேஸு 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடணும். 301 இந்த 90 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ மாற்றி கொண்டு வராங்க. இது என்ன பிரச்சனைன்னா, எப்போ வேணாலும் போலீஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒருத்தரை உள்ளே வச்சு மிரட்டி நெருக்கடி பண்ணுறதுக்கு இப்போ ஆம் ஆத்மியை இன்னைக்கு வரையும் வச்சு நெருக்கடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஹேமந்த் சோரனை வச்சு நெருக்கடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, செந்தில் பாலாஜி வச்சு நெருக்கடி பண்ணுறாங்கல்ல. அப்போ ஒரு அரசையே அதை வச்சு மிரட்ட முடியுதுன்னா, இப்போ நாங்கள் இல்லைன்னா கஸ்டடி எடுத்து உன்னை சேர்ப்போம் அப்படின்னு எப்போ வேணாலும் நெருக்கடி பண்ண முடியும். இது வந்து முழுக்க முழுக்க நீதித்துறைக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து, மக்களுக்குள்ள உரிமையை எடுத்து முழுக்க போலீஸ் கையில் கொடுத்து இந்த நாட்டை போலீஸ் ஸ்டேட்டாக வந்து மாற்றுறது, வெல்ஃபேர் ஸ்டேட்லேருந்து போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுறது, ஜுடிஷியரோட அதிகாரத்தை குறைக்கிறது அப்படின்றது பிரதானமாக இந்த சட்டத்தில் வந்து பல இடங்களில் வந்து இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், இன்றைக்கி காவல்துறை கஸ்டடியில் ஒருத்தர் இறந்து போகிறாருன்னு வைங்க, போலீஸ் விசாரணை கூட்டு போகிறாங்க, அங்கே சந்தேகத்துக்குரிய முறையில் இறந்து போகிறாரு அப்படின்னா, இன்றைக்கி சட்டப்படி வந்து 176 வந்து அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. 176 அதன்படி ஜுடிஷியல் என்கொயரி தான், மேஜிஸ்ட்ரேட் தான், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் என்கொயரி பண்ணணும். இப்போ இந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 176(1)A ஜுடிஷியல் என்கொயரின்றதை மாற்றி வந்து 196 மாற்றி ஜுடிஷியல் என்கொயரி, ஜுடிஷியல் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டாங்க. என்கொயரி பை மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட்னா என்ன மீனிங்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் மேஜிஸ்ட்ரேட்டு, கலெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு, தாசில்தார் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், ஆர்டிஓ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு. அப்போ அவங்க விசாரணைக்கு கொண்டு வராங்க. என் ஜுடிஷியன்ற வார்த்தை கிடையாது. அப்போ ஒரு போலீஸு பண்ணுற குற்றம், ஒரு கொட்டடி கொலை, மறுபடியும் அவங்க சார்ந்த பியூரோக்ராட்னால விசாரிக்கப்படுதுன்னா, இது எப்படி இந்த செக் அண்ட் பேலன்சிங் சிஸ்டம்னு கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஒரு துறை பாராளுமன்ற சட்டம் இயற்றுறது, அதை எக்ஸிக்யூட்டிவ் நடைமுறைப்படுத்துது, அது செய்கிற தவறுனா ஜுடிஷியரி வந்து கேட்குது அப்படின்றது இருக்குது. இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் செய்கிற தவறும் ஜுடிஷியரியில் கொண்டு வந்து தண்டிக்க முடியும் அப்படின்றது தான். இப்போ எக்ஸிக்யூட்டிவ்க்கு முழுமையாக எல்லாமே செய்கிறது, ஜுடிஷியரியோட ரோலை வந்து குறைக்கிறது அப்படின்னாலே அது ஃபாசிஸ்ட் ஸ்டேட் தான். அதை நோக்கி தான் வந்து பார்ப்ப. இனிமேல் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னா அதுக்கு தண்டனை வாங்குறது வந்து மிகப்பெரிய கஷ்டம். சார், நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது குறிப்பாக நீதித்துறைக்கே உண்டான அதிகாரம் குறையுதுங்கிற போது, இப்போ குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது குறித்து பேசலை. அவர் கூட இந்த குற்றவியல் சட்டங்களை ஆதரித்து பேசுகிற மாதிரி ஒரு துணி இருக்கு சார். அதாவது முதல்ல இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, கொண்டு வந்ததை அவங்க யாரையும் கேட்கல. நீங்கள் வந்து சட்டம் தொடர்பாக இருக்கிறவங்க, இந்திய அளவில் வழக்கறிஞர்கள், எல்லா ஊர்லேயும் வழக்கறிஞர் சங்கம், பார் கவுன்சில் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்குது. ஜுடிஷியரி சார்ந்தவங்க தான் இதுக்குள்ளே நிறைய புழங்க போகிறவங்க. அடுத்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் மக்கள். இவங்க யார்கிட்டையாவது கருத்து கேட்டாங்களா? யார்கிட்டையுமே கேட்கலையா? யார்கிட்டையும் கேட்கல. அடுத்து ஒரு குற்றவியலில் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா அதுக்கு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் அவங்க வந்து என்ன காரணங்கள் அடிப்படையில் இதை மாற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி ஒரு கமிஷனும் போடல. இப்போ என்ன காரணத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்றது இதுவரை நம்மளுக்கு வந்து தெரில. அதில் பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், 80% பழையதை எடுத்துக்கிட்டு 20% தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்றது வந்து காலனியத்தை மாற்றுறது அப்படின்றது இல்லை, இன்னும் ஸ்ட்ரிஞ்சன் ஆக்குறது அப்படின்றது தான். இப்போ யாரையும் கருத்து கேட்காம கொண்டு வந்த ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போது 140 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைவேற்றுறாங்க. அடுத்து ஓகே இருந்துட்டா அது வந்து சட்டம் இயற்றியாச்சு அப்படின்னா சட்டம் அப்படின்ற அடிப்படையில் தான் நீதிமன்றம் வந்து பார்க்குமே ஒழிய அதில் வந்து சில ப்ரொவிஷன்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு வேணால் சொல்லலாமே, கோர்ட்டு சொல்லலாமே தவிர மொத்தத்தை எடுக்கிறதுனா அது மக்கள் போராட்டம் தவிர வேறு தீர்வு ஒன்றும் கிடையாது. ஆனால் இல்லை கிடையாது. ஆனால் சந்திரசூட் அவர்கள் வந்து இதில் ஒரு பகுதியை தான் அவர் சொல்கிறார். அதில் வந்து சட்டம் வந்திருக்குது அப்படின்றது வந்து அது வந்து நேரடியாக ஆதரிக்காமல் எதிர்க்காமல் அப்படி வந்து சொல்கிறாரு. அந்த கருத்து தவறுன்றது என்னோட கருத்து. அதாவது இந்த சட்டம் மக்களின் உரிமையை தூக்குது, போலீஸுக்கு அதிகாரியானம் கொடுக்குது, ஜுடிஷியரோட பவரை குறைக்குது, அப்படின்னா அரசியல் சட்டத்தை மீறுது, செக் அண்ட் பேலன்ஸ் வந்து மீறுறாங்க அப்படின்னாலே அடிப்படையில் இந்த சட்டம் வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு வர்ற போது தலைமை நீதிபதி அவர்கள் எதிராக தான் பேசியிருக்கணும்.
நீதிமன்றத்தில் போட்டாலும் இப்போ கூட வந்து அவங்க ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணால் தான் அது வந்து சரியாக இருக்குமே தவிர வாய்ப்பு இருக்கா? ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு. மக்கள் அதே போல் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி சமுதாயத்தில் நிறைய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய மக்கள் போராட்டம் வந்தால் தான் சுப்ரீம் கோர்ட்டு இதை வந்து திரும்பி வந்து பார்க்கணும். ஏன்னா மோடி 3ஆவது தடவை ஜெயிச்சிட்டாரு. மெஜாரிட்டி இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் வந்து ஒரு லீகலாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்தோடனே ஸ்டே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்றதான். ஜூலை 1 பெரும்பாலும் அமலாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நீதிபதியெல்லாம் அப்படி மௌனம் காக்கிறது அப்படின்றது வந்து அது சரியில்லை. வெறுமனே கோர்ட்டில் கேஸை பார்க்குறது அப்படின்றது மட்டும் கிடையாது. அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்க எங்கே இருந்தாலும் இருக்குது. இல்லை, குறிப்பாக அவங்க அதிகாரத்தை கேள்விக்குள்ளாது இல்லை. ஆமாம், அவங்க அதிகாரன்றது அரசியல் சட்ட அதிகாரம் தான். அது அதாவது அரசியல் சட்டத்தின் காவல்னான உச்சநீதிமன்றம் அதை வந்து செய்யணுன்றது தான். ஆனால் இதுவரை அவங்க எதுவுமே வந்து செய்யலை. இனியும் செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சரி, அடுத்து இப்போ அரெஸ்ட்டு இப்படியெல்லாம் வந்துட்டால் ஒரு நேர்மையான விசாரணை அப்படின்றது நடக்குமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வருது. அதில் இந்த கைது பண்ணும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஒருத்தர் கைதலுக்கு ஒத்துழைக்கலைன்னா அவரை பிடிச்சி அமுக்கி தூக்கி போய் போடலாம், அவ்வளோதான். அதை தாண்டி வந்து அவர் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பை எனி மீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணி அவரை வந்து பண்ணி அடி, கையை காலோட தேவைப்பட்டால் சுடு, கேஸு கிடையாது. நேரடியாக மனித உரிமை. ஆமாம், என்ன வேணாலும் பண்ணி நீ வந்து பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்கள் இல்லை இவங்க ஆளுங்கட்சியை வந்து இவங்க மேலே பயன்படுத்துகிற போது தான் அது புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் அவ்வளோ கொடூரமாக வந்து இருக்குது. இப்போ ஒரு ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இது கிளியராக ஆர்டிகல் 21 வயலேஷன். அப்போ ஃபேரான நீதிமன்ற விசாரணை அப்படின்றது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமன்றத்தில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், இந்த ஒரு பக்கம் குற்றம் சாட்டுற ஸ்டேட்டு, மிகப்பெரிய அதிகார பலம் கொண்ட அரசாங்கம், அவங்ககிட்ட வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டில் இருக்குது, எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, அது வந்து திறமையான லாயர் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் நிற்கிற ஒரு மனிதன் வந்து சாதாரண ஆள். அவன் ஒரு ஸ்டேட்டை எதிர்கொள்ளணும்னா அவனுக்கு சட்ட ரீதியாக நிறைய வந்து உரிமைகள் இருந்தால் தான் எதிர்கொள்ள முடியும். அப்படி தான் இதுவரை வந்து இருந்துச்சு. அதில் தான் 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். அந்த கான்செப்டின் அடிப்படையில் தான். அப்போ இந்த சட்டத்தில் வந்து அது என்ன வகையில் வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ஃபேர் ட்ரையல்ன்றது எப்படி மீறி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஒரு வழக்கில் டிஃபென்ஸ் வழக்கறிஞர் அவர் வந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்டு பண்ணலாம். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து லீடிங் கொஸ்டின் கேட்க முடியாது. எப்படின்னா, இந்த தேதியில் நீங்கள் இவங்க கொலை பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, 12/5/2023 செல்லூரில் இந்த இடத்துல இவர் எக்ஸ்ன்றவர் ஒய்யை கொலை பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்க முடியாது. சரி, அவர் என்ன கேட்கலாம், இந்த வழக்கு தொடர்பாக உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கலாம். ஓகே. ஆனால் டிஃபென்ஸ் தரப்பில் வந்து நீங்கள் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை என்ன வேணாலும் அதை வந்து கேட்கலாம். லீடிங்காக வந்து நீங்கள் அன்றைக்கி அங்கே இல்லை, வேறு இடத்துல தான் இருந்தீங்க, இப்படியெல்லாம் கேட்கலான்ற உரிமை சிஆர்பிசியில் வந்து இருக்குது. இப்போ அதை வந்து மாற்றுறாங்க. டிஃபென்ஸுக்கான உரிமையை குறைக்கிறாங்க, கோர்ட்டுக்கான உரிமையும் குறைக்கிறாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞரான உரிமையை லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்படி பார்த்தா எல்லா கேஸ்லையும் இப்படி பண்ணால் யாருமே வெளியே வர முடியாது அப்படின்றதான் இன்றைக்கி. அப்போ அந்த ஒரு ஃபேரான விசாரணை முறை அப்படின்றது இன்றைக்கி வந்து கடுமையாக சிக்கலுக்கு வந்து உள்ளாயிருக்கு. இன்னும் அந்த விசாரணையில் வந்து ஒரு வழக்கு அரசு தான் நிரூபிக்கணும். ஆனால் இப்போ அரசுக்கு எதிரான குற்றங்களில் யார் மீது வழக்கு போடப்பட்டதோ அவங்க தான் அது குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்படி கொண்டு வந்திருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ள நடைமுறை வந்து யார் வழக்கு போடுறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். ஸ்டேட்டு தான் வழக்கு போட்டால் நீ தான் நிரூபிக்கணும். சரிங்களா? அப்போ அதுதான் சந்தேகத்தின் பலன் அப்படின்னு வந்து எதிரிக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கிறதுக்கு பதிலாக குற்றம் சாட்டப்பட்டவர் என் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டால் அந்த பொய் வழக்கை, அது பொய் வழக்குன்னு எனக்கு தெரிஞ்சாலும் அது பொய்யின் கோர்ட்டில் நானே நிரூபிச்சுட்டு வரணும். நான் எப்படி நிரூபிக்க முடியும்? எனக்கு என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது? நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? ஒரு ஃபோரன்சிக் இதில் வந்து நான் போய் வந்து ஒரு தடயத்தை எடுத்து வந்து ஆய்வு பண்ணி எனக்கு ஆதரவாக கோர்ட்டில் போய் கொடுக்க முடியுமா? எனக்கு லேப் இருக்கா? நான் எங்கே போய் என்ன பண்ண முடியும்? ஒரு வழக்கில் ஒரு ஆயுதத்தை கைப்பற்றி கைரேகை வந்து எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டை நான் கொடுக்க முடியுமா? அப்போ ஏன் அந்த கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு எல்லாமே இருக்குது, அதனால் நீ தான் வழக்கு போட்டு நிரூபிக்கணும். ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்கு வந்து எதுவுமே கிடையாது அப்படின்றது தான். அப்போ இது இப்படி தலையெல்லாம் பார்த்தோன்னா அவர் எப்படி நிரூபிப்பார்?
நிரூபிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் வந்து கிடையாது. அப்போ ஒரு ஃபேரான நீதிமன்ற விசாரணை அப்படின்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இன்னும் உச்சபட்சமாக போலீஸ்கிட்ட கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்றது வந்து ஏற்கனவே உள்ள சட்டப்படி செல்லாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு தெரியும், அடிப்பாங்க. இப்போ நீ இல்லைன்னா அவங்களே எழுதிக்கிடுவாங்க. இந்த ஸ்டெர்லைட் வழக்கில் எனக்கு அப்படி அனுபவம் இருக்குது. என்னை வந்து சென்னையிலேருந்து கைது பண்ணி சென்னை ஏர்போர்ட்டில் கைது பண்ணி கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிற போது காரில் போகும்போதே என்கிட்ட வந்து விஷயங்களை வந்து கேட்குறாங்க. உங்கள் பேர், அப்பா பேர், ஊர், கூட பிறந்தவங்க எத்தனை பேர், எந்த அமைப்பில் இருக்கு, இதெல்லாம் சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி. அதை ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து தூத்துக்குடி ஸ்டேஷனில் என்னை பற்றியான டீட்டெயிலை பூரா எழுதிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நான் இதை கவனிச்சுட்டு இப்படி செய்யாதீங்க, நேர்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு போலீஸ் சண்டை வந்துருச்சு. பிறகு அவங்க பேசாமல் தான் நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன். அங்கே போயிட்டோம். போனால் காலையில் வந்து அங்கே ஒரு விஏஓ கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒப்புதல் வாக்குமூலம் இவங்களே எழுத போகிறாங்க. சரி, நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கான ஒப்புதல் வாக்குமூலம் தயாராகிடுச்சு. நான் ஸ்டேஷன் நுழையிறதுக்கு முன்னாடியே ரெடி. 5-6 பக்கம் எழுதிட்டாங்க. எழுதி டைப் பண்ணி வச்சுருக்குறாங்க. விஏஓ கையெழுத்து போடுறதுக்கு உட்காந்துருக்காரு. நான் விஏஓ கூப்பிட்டு சொன்னேன், நான் உங்கள்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் எதுவும் கொடுக்கல, போலீஸ் சொல்கிறக்கா நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது, இது வந்து தவறு, சட்டப்படியானது கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் அவங்க வந்து விஏஓட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு கன்ஃபஷன்றது வந்து எப்படி வாங்கப்படும் அப்படின்னு ஒரு வக்கீலுக்கே இதான் நிலைமை அப்படின்றது சாதாரண மக்களோட நிலைமை என்னவா இருக்கும்? முடிஞ்சே. அதனால தான் சட்டம் எதுக்கு வச்சிருக்குன்னா இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சு தான் அந்த கன்ஃபஷன் வந்து போலீஸில் கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது அப்படின்றது தான். அதில் ஒரே ஒரு போர்ஷன் இது மாதிரி ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. ஒரு கொலை வழக்கில் அந்த ஆயுதத்தை இந்த இடத்துலேருந்து எடுத்தோன்னா அது மட்டும் தான் ரெலவெண்ட்டு. மீதி எல்லாமே எழுதியிருக்குது. நாங்கள் போனோம், நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தோம், நாங்கள் போய் ஒருத்தனை வந்து குத்துனோம், இப்படியெல்லாம் போலீஸ் எழுதியிருப்பாங்க. அதை எதுவுமே கோர்ட்டில் வந்து அட்மிசபிள் கிடையாது, எடுக்கவே மாட்டாங்க. தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. கோர்ட்டில் என்ன எவிடன்ஸ் சொல்கிறாங்களோ அதான். அதனால் போலீஸில் ஆமாம், போலீஸில் கொடுக்குற கன்ஃபஷன் செல்லாது. ஆனால் இப்போ வந்து எப்படி அதை மாற்றிருக்கிறாங்கன்னா ஒரு நியூ ஃபேக்ட் கண்டறிஞ்சா போலீஸில் கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம் செல்லும். முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து ஒன்று ஒரு கேஸில் மாட்டினீங்க அப்படின்னா தண்டனை என்பது உறுதி, வேறு எந்த வழியும் வந்து கிடையாது அப்படின்றது தான் இந்த புதிய சட்டம் சொல்ல வர்ற செய்தி. இப்போ மொத்தத்தில் 3 சட்டங்களையும் அப்படி தொகுத்து பார்த்தா வந்து இந்த நாடே சிறைச்சாலை ஆகிறதுக்கு அதுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குதே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இங்கே குற்றம் பற்றிய ஒரு இந்த மோடியும் அமித்ஷாவுக்கும் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு, தஸ்தாவெஸ்கி நூல், குற்றமும் தண்டனையும். முக்கியமான அதில் வந்து நீங்கள் அதை படித்தா அந்த யார் குற்றம் செய்ததாக கருதப்படுவானோ அவனை விட இந்த சமூகம் அரசு தான் குற்றவாளி அப்படின்றத அதை வந்து நிரூபிப்பார். இந்த குற்றத்துக்கான எல்லா விஷயம் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு. நீ யார் அவனை ஜட்ஜாக நின்று கொஸ்டின் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் அவர் கேட்டிருப்பார். அப்போ குற்றத்துக்கான ரூட் காஸ் யார் குற்றவாளி, இதெல்லாம் ஒரு பரந்தளவில் சிந்தனை உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டியது. நம்ம மோடி அமித்ஷாவை என்னைக்கு கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டை படிக்க நம்ம அவங்கள உட்கார வச்சு படிக்க வைக்க முடியும்? அப்படி தான் இருக்குது நிலைமை. அப்போ இது வந்து நிச்சயமாக அமலுக்கு வரும். இதுக்கு வந்து பெரிய அளவில் எதிர்வினை இல்லைன்னா நிச்சயம் வந்து இந்தியா கூட்டணியில் பாதி பேர் இந்த எம்பி பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசலை போராடலன்னா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாதி பேர் இந்த சட்டத்தில் உள்ளே போகிறது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே உள்ள சட்டத்திலே உள்ள கிடக்காங்கல்லாம். இனி அடுத்து இந்த சட்டம் அமலானா இவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ரெண்டாவது அதை தாண்டி இந்த எலெக்ஷனில் மோடி வந்து அடிபட்ட புலி மாதிரி உரிமைக்கிட்டு இருக்கார். மோடியை அவமானப்படுத்திட்டாங்க மக்கள் அப்படின்னு. குறிப்பாக வந்து ராமரே அவர் கைவிட்டார். ஜெய் ஸ்ரீராம் சொல்லதை விட்டு மாற்றிட்டு ஒரிசாவுக்கு வந்து அவர் போயிட்டார். ஆமாம், அப்படி வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு சின்ன எலெக்ஷனில் ராமரை கைவிட்ட அந்த நபர் இந்த தேர்தலை பெருவாரியாக வந்து அவரை எதிர்த்து வாக்களித்தவர்கள் இஸ்லாமியர்களும் பட்டியல் சமூக மக்கள் தான். அப்புறம் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் எப்பயும் பார்ப்பனியத்துக்கு எதிராக வந்து போராடக்கூடிய ஒரு மாநிலங்கள். அவர்கள் தான் இன்றைக்கி அவங்களோட இலக்காக இருக்கும். அப்படி பார்த்தா ஏராளமான மக்கள் வந்து கொடூரமாக இந்த சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதற்கான ஏராளமான வாய்ப்பு இருக்குது. இப்போ மோடியோட 3.0 இந்த அரசாங்கம் வந்து அருந்ததி ராய் 14 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கு இன்னைக்கு வந்து யூஏபியை வந்து கொடுத்து
ஒரு செய்தியை வந்து இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் போகிற திசை வழி என்னன்னு பார்த்துக்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கே இப்போ தான் நாங்கள் யூஏபியை வந்து போடுறோம், உங்கள் நிலைமையெல்லாம் யோசிச்சுக்கோங்க அப்படின்ற திசையில் தான் மோடி அரசாங்கம் நகர்கிறது அப்படின்றது தான். அது ஆர்எஸ்எஸ்க்கும் பொருந்துமான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சண்டைன்றாங்க, அது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. அதனால் அதை பொறுத்திருந்து பார்க்கணும். நிச்சயமாக வந்து இதோட அபாயம் மக்களுக்கு தெரியலை, பெரிய கட்சிகளுக்கும் தெரியலை. இந்த அபாயத்தை எதிர்த்து தீவிரமாக குரல் கொடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகளும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து பேசி வீதிக்கு வராமல் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கவே முடியாது. மிகப்பெரிய மக்கள் போராட்டம் தான் இவர்களை வந்து இந்த சட்டத்தை வாபஸ் வர வைக்கும். விவசாயிகள் அப்படி போராடி வாபஸ் வர வச்சாங்க. விவசாயிகளுக்கு எதிரான இவ்வளவு தீவிரமா இருக்கிற நீதிபதிகள் இதை உணர வாய்ப்பு இருக்கா? நீதிபதிகள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வேணால் உணர வாய்ப்பு இருக்குது ஒழிய இருக்கிற போது அதுக்கான உணர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ரெண்டாவது, மொத்தமாக இந்த சட்டம் செல்லாத நீதிமன்றம் சொல்ல முடியாது. எந்த ப்ரொவிஷன் என்ன செக்ஷன் சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடி பாராளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் உண்டுன்னா உண்டு. மெஜாரிட்டியாக பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த சட்டம் எந்த செக்ஷன் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு வர்ற போது இது ஒவ்வொன்றும் வந்து நடைமுறையில் தான் பெரிய சிக்கலாக வந்து அப்போ தான் தெரியுமே ஒழிய இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா எடுத்து அரசியல் சட்டத்துக்கு விரோதம் அப்படின்னு சொல்கிறது வந்து அடிப்படையில் சிக்கலாக வந்து இருக்கும். அதனால் நீதிமன்றம் மூலமான தீர்வுன்றது ரொம்ப கஷ்டம். மக்கள் போராட்டம் தான் ஒரே தீர்வு. அதை நோக்கி போகிறத தவிர நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. நன்றி சார். நன்றி.